ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. ப்ரெசன்டேஜ் சீரீஸ்ல இன்னைக்கு கிளாஸ் நம்பர் 4. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய மாடல் என்ன அப்படின்னா சக்சசிவ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். ஓகேங்களா? ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு பேசிக்கா நம்ம பார்த்துடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஒரு வேல்யூ வந்து சக்சசிவா இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது சக்சசிவா டிக்ரீஸ் ஆகலாம். சக்சசிவ் இன்க்ரீஸ், சக்சசிவ் டிக்ரீஸ்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு நம்பரை நம்ம இன்க்ரீஸ் பண்றோம், அது ஃபர்தரா மறுபடியும் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்றோம் அப்படிங்கறத நம்ம சக்சசிவ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்னு சொல்றோம். உதாரணத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? இப்போ எக்ஸ்ன்னு ஒரு வேல்யூ இருக்கு. இந்த எக்ஸுங்கிற வேல்யூ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ண சொல்றாங்க. அடுத்து எகெயின் வந்து ரெண்டாவது ஒரு 20% இன்க்ரீஸ் பண்ண சொல்றாங்க. மூணாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு 30% அதை டிக்ரீஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ இங்க வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 டைம்ஸ் சக்சசிவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எக்ஸுங்கிற ஒரு வேல்யூ என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் 10% இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்த மறுபடியும் 20% இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்த மறுபடியும் 30% என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஃபைனலா ஓவராலா பார்க்கும்போது இந்த எக்ஸ் வந்து என்ன சேஞ்ச் நடந்திருக்கு ஃபைனலி. ஓகேங்களா? இந்த மாதிரி நான் 3 முறை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் நான் பண்ணதுனால இந்த எக்ஸோட வேல்யூல ஃபைனலா என்ன சேஞ்ச் நடந்திருக்கு, எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த மாடல் கொஸ்டின். ஓகேவா? இப்ப இதுல வந்து ஒரு விஷயத்த மட்டும் நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. என்ன அப்படின்னா, இப்ப பாருங்க, எக்ஸ் வந்து என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் 10% இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து 20% இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து 30% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ நீங்க இதை நார்மலா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 10, அடுத்து ஒரு 20, ஓவராலா எவ்வளோ 30%. அப்போ ஃபர்ஸ்ட் 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அப்போ 30% மறுபடியும் டிக்ரீஸ் ஆயிருச்சு. அப்போ இந்த எக்ஸ் எக்ஸா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அந்த கான்செப்ட் தப்பு. அது இங்க ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே ஆட் பண்ணவோ அது அப்படியே குறையுதுன்னு சொல்லிட்டு இதை அப்படியே மைனஸ் பண்ணவோ கூடாது. இந்த கொஸ்டினை வந்து பேசிக்கா எப்படி புரிஞ்சுக்கணும்னு பாருங்க. இப்ப மொத எக்ஸ் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. அதனால ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் எக்ஸை வந்து 100ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? என்னோட அசம்ஷன் எக்ஸை வந்து நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது பாருங்க, எக்ஸ் வந்து என்ன ஆகுது, 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 100ல 10%னா எவ்வளோ, 10. அப்போ என்ன ஆகும், 110 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, 10% இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 10% இன்க்ரீஸ் ஆகி 100 வந்து என்ன ஆயிடுச்சு, 110 ஆயிடுச்சு. அடுத்து என்ன ஆகுது, ஒரு 20% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணும், 110ல 20% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணும். 110ல 10%னா 11, 20%னா எவ்வளோ, 22 வரும். இப்போ 110 கூட ஒரு 22 ஆட் பண்ணனா எவ்வளவா மாறுது, 132 மாறுது. அடுத்து நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், 30% டிக்ரீஸ் பண்ண போறேன். இந்த 132ல இருந்து மறுபடியும் நான் என்ன பண்ணணும், 30% டிக்ரீஸ் பண்ணணும். அப்போ 132ல 30% எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணணும். 130ல 10%னா எனக்கு 13.2 வரும். இது 30%னா 13.2 இன்டூ 3. அப்போ 13.2 இன்டூ 3 போடும்போது நமக்கு எவ்வளவு வரும், 39.6. இப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு 30% டிக்ரீஸ் பண்றேன்னா இந்த 132ல இருந்து 39.6 நான் என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணணும். அப்படி மைனஸ் பண்ணி எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் 30% டிக்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வேல்யூ. ஸோ இதுல பாருங்க, இல்ல 132ல இருந்து 39.6 நான் மைனஸ் பண்ணனா ஒரு 32 போயிடும். அப்போ 100ல இருந்து ஒரு 7.6 நான் மைனஸ் பண்ணும். அப்போ எவ்வளவு வரும், 92.4. அப்போ இனிஷியலா எனக்கு 100ன்னு இருந்தது, இந்த 3 சேஞ்சஸ் நடந்ததுக்கு அப்புறம் இப்ப எவ்வளவு இருக்கு, 92.4ன்னு இருக்கு. அப்போ ஓவராலா இங்க நான் கம்பேர் பண்ணும்போது எனக்கு மொத்தமா ஃபைனலா என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க, 7.6% எனக்கு என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. கிளியரா புரியுதா? 7.6% எனக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. இதுதான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்படித்தான் இருக்க போகுது. இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், சக்சசிவ் இன்க்ரீஸ் ஆர் சக்சசிவ் டிக்ரீஸ்ன்னு சொல்றோம். கிளியரா புரிஞ்சுதா? எப்படி, எக்ஸ்னு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க, அந்த வேல்யூவை நான் இந்த தடவை மூணு தடவை போட்டிருக்கேன். 2 முறை இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒரு முறை என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு பர்சன்டேஜ் சொல்லி கொடுத்தாச்சு. அப்ப இந்த கொஸ்டினை வந்து இதுதான் ப்ராப்பர் மெத்தட், இப்படிதான் பண்ணணும். எக்ஸை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் 100 ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுல இருந்து ஒரு 10% இன்க்ரீஸ் பண்றேன், அடுத்து அதுல இருந்து ஒரு 20% இன்க்ரீஸ் பண்றேன், அதுல இருந்து ஒரு 30% டிக்ரீஸ் பண்றேன். ஃபைனலா 92.4 இருக்கு. அப்போ இனிஷியலா இருந்ததுல இருந்து இப்போ ஃபைனல் வேல்யூ நான் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஓவராலா என்ன இருக்கு, 7.6% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஃபைனல் இது வந்து நமக்கு எப்படி இன்க்ரீஸா டிக்ரீஸாங்கிறது இந்த வேல்யூவே லாஸ்ட் வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது நமக்கு கிளியரா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் சக்சசிவ் இன்க்ரீஸ் அண்ட் சக்சசிவ் டிக்ரீஸ். இப்போ இதுதான் இந்த கொஸ்டினோட புரிஞ்சுக்கிறதுக்கு இப்படிதான்.
ஓகேங்களா? இப்படிதான் நம்ம பண்ண போறோம். இந்த மாதிரி தான் நம்ம கொஸ்டின் கேட்க போறாங்க. ஆனா இதை சால்வ் பண்றதுக்கு ஒரு 2, 3 மெத்தட் இருக்கு. இந்த 3 மெத்தட் யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ நான் 3 மெத்தடுமே நான் சொல்லி தரேன். இந்த 3 மெத்தட்ல ஒவ்வொரு கொஸ்டினுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டா இருக்குமோ அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஈஸி, இதுதான் கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மெத்தட் ஈஸியா இருக்கும். ஆனா 3யுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம நேரா என்ன பண்ணிக்கலாம்? கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த மாடலோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு? The price of Redmi Note 9 Pro Max decreased by 10% and again reduced by 10%. Find the combined decrement in total price. ஸோ கொஸ்டின் புரியுதா? ஒரு ஃபோன் இருக்கு, அந்த ஃபோனோட விலை வந்து என்ன ஆகுது? வந்து ஒரு 10% டிக்ரீஸ் ஆகுது. அடுத்து அகெயின் ரெடியூஸ், மறுபடியும் டிக்ரீஸ் தான் ஆகுது. எவ்வளோ? 10%. அப்ப என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த கம்பைன்ட் டிக்ரிமெண்ட் பிரைஸ். அப்போ மொத்தமா ஓவராலா இது ரெண்டும் நான் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஓவராலா எவ்வளவு பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. மெத்தட் 1. சரியா? ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து எப்படி இது நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா, இங்க கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா அதோட பிரைஸ் என்னன்னு வச்சுக்கலாம்? 100ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இனிஷியல் பிரைஸ் என்னன்னு வச்சுட்டேன்? 100ன்னு வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? 10% டிக்ரீஸ் ஆகுதா? அப்ப 10% டிக்ரீஸ்னா இந்த இடத்துல 90/100ன்னு எழுதணும். 90/100 இன்டூ அடுத்த ரெண்டாவது என்ன ஆகுது? மறுபடியும் ஒரு 10% டிக்ரீஸ் ஆகுது. அப்ப மறுபடியும் 10%னா இந்த இடத்துல என்னதான் பண்ணுவோம்? 90/100 தான் எழுதணும். என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, ஆல்ரெடி நான் இங்க 90 போட்டேன், மறுபடியும் 10% சொல்லிட்டு 90ல 10 மைனஸ் பண்ணி இங்க 18 போட்டு வச்சிடக்கூடாது. ஓகேவா? எத்தனை பர்சன்ட் டிக்ரீஸ் ஆகுதோ அது 100ல இருந்தா மைனஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் 10%க்கு 90/100, அடுத்த 10%னா என்னதான்? 90/100 தான். ஓகேவா? ஸோ இப்படி எழுதி நீங்க இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் வேல்யூ கிடைக்கும். ஸோ இனிஷியல் வேல்யூ நான் என்னன்னு எடுத்தேன்? 100ன்னு எடுத்திருக்கேன். இப்போ ஃபைனல் வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ணுங்க. பாருங்க, இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆயிடும். இந்த 2 0க்கு இந்த 100 கேன்சல் ஆயிரும். 9 9s are 81. நான் இனிஷியலா இதை எவ்வளோன்னு எடுத்திருந்தேன்? இனிஷியலா அதோட வேல்யூ என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன்? 100ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். இப்போ அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கு? 81 இருக்கு. ஸோ கம்பேர் பண்ணி பாருங்க, என்ன ஆயிருக்கு? டிக்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 19 குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ என்னோட ஆன்சர் வந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது? 19% நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 90. ஆப்ஷன் ஏ 90. இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். ஓகேவா? ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? ஓகே, அடுத்த செகண்ட் மெத்தட் பாருங்க. மெத்தட் 2. இந்த மெத்தட் 2 வந்து என்னன்னா ரேஷியோ மெத்தட். ஓகேவா? ஸோ ரேஷியோ மெத்தட்ல நான் போடும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? 10% டிக்ரீஸ் ஆகுது இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ரேஷியோ எப்படி போடுறேன்னு பாருங்க. 10% டிக்ரீஸ் ஆகுது. இப்போ நமக்கு தெரியும் 10%க்கு ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 1/10. 10% ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 1/10. அப்ப டிக்ரீஸ்ங்கிறதுனால -1/10. அப்ப எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் 10ன்னு இருந்த வேல்யூ இப்போ -1 போய் 9ன்னு இருக்கு. ஓகேங்களா? 10ன்னு இருந்த வேல்யூ 10 - 1 எவ்வளவு ஆயிடுச்சு? 9 ஆயிடுச்சு. இது ஃபர்ஸ்ட். அடுத்து எகெயின் ரெண்டாவது 10% டிக்ரீஸ். அப்ப ரெண்டாவதும் 10ன்னு இருந்த வேல்யூ மறுபடியும் என்ன ஆயிடுச்சு? 9ன்னு மாறிடுச்சு. புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 10% டிக்ரீஸ், அடுத்த ஒரு 10% டிக்ரீஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 10% டிக்ரீஸ்க்கு ரேஷியோ எழுதியிருக்கேன். அடுத்த 10% டிக்ரீஸ்க்கு ரேஷியோ எழுதியிருக்கேன். அப்போ 10%னா 1/10, டிக்ரீஸ்ங்கிறதுனால -1/10. அப்போ ஒரிஜினல் வேல்யூ 10ன்னு இருந்திருக்கும். டிக்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் 10 - 1 9ன்னு மாறி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த 10% டிக்ரீஸ்க்கும் 10:9. அப்போ ரெண்டு முறை 10% டிக்ரீஸ்ங்கிறதுனால 10:9 10:9 எழுதியிருக்கேன். இப்போ கீழே ஃபைனல் வேல்யூ எழுதும் போது பாருங்க, இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிடணும். 10 × 10 எவ்வளோ? 100. 9 × 9 எவ்வளோ? 81. அப்ப இதுதான் ஃபைனல் சேஞ்ச். அப்ப 100ன்னு இருந்தது இப்ப எவ்வளோன்னு மாறிடுச்சு? 81 மாறிடுச்சு. அப்ப பாருங்க, இப்ப எவ்வளவு எனக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு? 19 டிக்ரீஸ் ஆயிருக்கு. எங்க இருந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு? 100ல இருந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்டூ 100, ஆன்சர் என்ன வந்துடும்? 19%. ஓகேவா? எனக்கு 100ல இருந்து 81 மாறி இருக்கு. டைரக்டா நீங்க 100 இருக்கிறதுனால டிஃபரன்ஸ் என்னவோ அதை அப்படியே பர்சன்டேஜா மாத்திடலாம். இங்க ஒருவேளை 100 இல்லாம வேற நம்பர் வந்ததுன்னா நீங்க இந்த மாதிரி ஃபிராக்ஷன் எடுத்து பர்சன்டேஜா மாத்த வேண்டி வரும். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட்ல பாருங்க, 100ல இருந்து 81, அப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னா 19 குறைஞ்சிருக்கு. எங்க இருந்து குறைஞ்சிருக்கு? 100ல இருந்து 19 குறைஞ்சிருக்கு. அப்ப பர்சன்டேஜா மாத்துறதுக்கு இன்டூ 100 ஈக்குவல் டு எவ்வளவு வருது? 19% வருது. இது வந்து மெத்தட் 2. இப்போ தேர்ட் மெத்தட், இதை தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஸோ தேர்ட் மெத்தட் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து இந்த தேர்ட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நமக்கு சிம்பிளா ஈஸியா சீக்கிரமா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ தேர்ட் மெத்தட் வந்து எப்படின்னா, இந்த தேர்ட் மெத்தட் அப்ளை பண்றதுக்கு ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இப்போ எனக்கு இந்த இடத்துல
இந்த சக்சஸிவ் பர்சன்டேஜ் வந்து எத்தனை டைம்ஸ் கொடுத்துருக்காங்க? 2 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த ரேஷியோ மெத்தடும் சரி, இந்த ஃபர்ஸ்ட் எழுதுன இந்த மெத்தடும் சரி, இந்த ரெண்டு மெத்தடுமே எனக்கு எத்தனை முறை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கப்புறம் இப்போ இதுல இதே கொஸ்டின்ல வந்து 10% டிக்ரீஸ், அடுத்து ஒரு 10% டிக்ரீஸ், அடுத்த மறுபடியும் ஒரு 10% டிக்ரீஸ்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பேன்? இன்டூ 90/100 இது கூட சேர்த்து விட்டுருப்பேன். அதே மாதிரி இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது இது கீழே இன்னொரு ஒரு 10:9 போட்டு மறுபடியும் ஃபைனல் ரேஷியோ கண்டுபிடிச்சிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அப்போ எத்தனை முறை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணாலும் மெத்தட் 1 மெத்தட் 2 வந்து பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த மெத்தட் 3 மட்டும் என்னால 2 டைம்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ 2 டைம்ஸ் தான் பண்ண முடியும். ஒருவேளை 3 டைம்ஸ் கேட்டாங்கன்னா அதை நான் அகெயின் ரிப்பீட் பண்ண வேண்டி வரும். ஓகேங்களா? அப்போ வந்து உங்களுக்கு 2 முறை கேட்டா மட்டும் நீங்க என்ன பண்ணணும்? இந்த மெத்தட் 3க்கு போகணும். 3 முறை 4 முறைன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நீங்க மெத்தட் 1ஐயோ அல்லது மெத்தட் 2ஐயோ ஃபாலோ பண்ணிக்கிறது பெட்டர். நம்ம கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். சரி, ஓகே. மெத்தட் 3ல பாருங்க, மேக்ஸிமம் இதை எதுக்கு தான் யூஸ் பண்ணணும்? 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வந்து 2 முறை கொடுத்தா மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். இப்போ இந்த கொஸ்டின்ல 2 முறை தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் 10% என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. அடுத்த 10% டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபி பை 100. ஸோ இந்த ஃபார்முலால தான் நான் போட போறேன். ஓகேவா? ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபி பை 100. வெளியே வந்து பர்சன்டேஜ் போட்டு வேண்டியதான். சரி, இது என்ன ஏபி பிளஸ் ஏபி? இது எல்லாமே என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க ஏங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் எவ்வளோ 10% டிக்ரீஸ் ஆகுதா? இப்ப இந்த இடத்துல எனக்கு ஏயோட வேல்யூ எவ்வளவு தெரியுமா? -10. பியோட வேல்யூ வந்து ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? மறுபடியும் 10% டிக்ரீஸ் ஆகுதா? அப்ப என்னது? -10. ஒருவேளை இன்க்ரீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பேன்? +10 எடுத்திருப்பேன். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ரெண்டையும் பார்க்கணும். இன்க்ரீஸ்னா பிளஸ், டிக்ரீஸ்னா மைனஸ். எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத ஏக்கும், செகண்ட் கொடுத்துருக்கிறத பிக்கும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ற பாருங்க. ஏக்கு பதிலாக இப்ப என்ன பண்ணணும்? -10. பிக்கு பதிலாக என்ன பண்ணணும்? -10. அடுத்த பிளஸ் ஏபி பை 100 தானே. அப்ப ஏபினா ஏ இன்டூ பி ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது -10 இன்டூ -10 எனக்கு என்ன ஆயிடும்? +100 வந்துடும். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. 100 பை 100. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. -10 இதை கேன்சல் பண்ண எவ்வளோ வரும்? 1. இப்போ -10 -10 எவ்வளோ? -20. -20 பிளஸ் 1னா எவ்வளோ? -90. ஸோ ஆன்சர் கிடைச்சிருச்சா? இந்த இடத்துல மைனஸ் எதை மீன் பண்ணுது? 19% என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? ஒரு செகண்ட் இருங்க. இதுக்கு மீனிங் என்ன? மைனஸ் வந்ததுன்னா 19% வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ -19% சொன்னாலும் கரெக்ட் தான், அல்லது 19% டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னாலும் கரெக்ட் தான். இப்போ கிளியரா புரிஞ்சுதா இந்த கொஸ்டின் சக்சஸிவ்ல என்ன பண்றோம்னு சொல்லிட்டு? ஸோ 3 மெத்தட் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஏத்தாப்புல நான் ஒவ்வொரு மெத்தட் யூஸ் பண்ணுவேன். அது அந்த கொஸ்டினை பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லா கொஸ்டினுக்கும் ஒரே மெத்தட் யூஸ் பண்ணா அது சிம்பிளா இருக்கும்னு சொல்ல முடியாது. அது கொஸ்டினை பொறுத்து சேஞ்ச் ஆகலாம். நம்ம கொஸ்டின் பார்க்கும்போது இன்னும் கூட தெளிவா புரியும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? இந்த கொஸ்டின் பாருங்க, அதே மாதிரி தான். The price of Savlon increased by 20% and again increased by 10%. இந்த இடத்துல ரெண்டுமே இன்க்ரீஸ். 20%, 10%. Find the combined increment in total price. ஓகே, இந்த ஒரு கொஸ்டினை மட்டும் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் 3 மெத்தட்லயே சால்வ் பண்றேன். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, இதுக்கப்புறம் வர கொஸ்டின்ல ஏதாச்சும் ஒரு மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். அது அந்த கொஸ்டினுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த மெத்தட். ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் மெத்தட் 1 போயிடலாம். ஓகேவா? ஸோ மெத்தட் 1 படி சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணும்? இனிஷியலா அதோட வேல்யூ என்னன்னு ஃபிக்ஸ் பண்ண சொன்னேன். 100ன்னு ஃபிக்ஸ் பண்ண சொன்னா, அப்போ ஃபர்ஸ்ட் 100ன்னு இருந்தது என்ன ஆகுது? 20% இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 20% இன்க்ரீஸ்னா என்ன எழுதணும்? 120/100. அடுத்து என்ன ஆகுது? 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும்? 110/100. சிம்பிளிஃபை பண்ணும்போது 100க்கு 100 கேன்சல் ஆயிடும். இந்த டபுள் ஜீரோக்கு இந்த 100 கேன்சல் ஆயிடும். 12 into 11 எவ்வளோ? 132. அப்போ பாருங்க, ஃபைனல் 132. அப்போ இங்க இருந்து எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 32 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஃபைனல் இன்க்ரீஸ் வந்து எனக்கு 32%. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன? மெத்தட் 2 ஃபாலோ பண்ணலாம். சரி, மெத்தட் 2ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க? 20% இன்க்ரீஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, சரி, 20%க்கு ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன எழுதுவோம்? 20%க்கு ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 1/5. ஓகேவா? இங்க இன்க்ரீஸ்ங்கிறதுனால +1/5. ரேஷியோ என்ன வரும்? 5:6.
அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க 10% இன்க்ரீஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே 10% இன்க்ரீஸ்னா அடுத்து என்ன பண்ணணும் 10%க்கான ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். 10% ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து 1/10. இதுவும் என்னதான் இன்க்ரீஸ். அப்போ பிளஸ் 1/10னா 10ன்னு இருந்தது என்னன்னு மாறிடுச்சுன்னு அர்த்தம் 11 மாறிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ ஃபைனலா பார்க்கும்போது 5 into 10 எவ்வளோ 50. 6 into 11 எவ்வளோ 66. ஓகேவா? இப்போ இதை இப்படி போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது பாருங்க. நான் இந்த இடத்துல இது எழுதலை. இது எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காரியம் ஒன்று பண்ணிக்கலாம். என்னன்னு பாருங்க. இந்த மாதிரி எழுதுனதுக்கு அப்புறம் அப்படியே மல்டிப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணுங்க. இந்த ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிடலாம். இப்ப பாருங்க இந்த 5க்கு 6 கேன்சல் பண்ண முடியாது, 10க்கு 11 கேன்சல் பண்ண முடியாது. ஆனா இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூக்கும் இங்க இருக்கிற செகண்ட் வேல்யூக்கும் இப்படி இருந்தாலும் நான் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க இந்த 5 11 கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. இந்த 6 10 எந்த டேபிள்ல போகும்? 5 டேபிள்ல போகும். 5 2s are 10, 3 2s are 6. நமக்கு வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிற வேல்யூவையும் ரைட் சைட்ல இருக்கிற வேல்யூவையும் தான் கால்குலேட் பண்ணுமே தவிர லெஃப்ட்ல கேன்சல் பண்ணி வச்சிடக்கூடாது. அது மேலே கீழே இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அப்போ பாருங்க இதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 into 5 எவ்வளோ 25. 3 into 11 எவ்வளோ 33. அப்போ இனிஷியல் வேல்யூ எவ்வளோ 25, ஃபைனல் வேல்யூ என்ன 33. இப்போ எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ஃபைனலாக பார்க்கும்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 8 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ 8 பர்சன்டேஜாக மாற்றுறதுக்கு எங்கேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 25. அப்போ 8/25 into 100. இப்போ எவ்வளோ வருது பாருங்க. இங்கே கேன்சல் பண்ணும்போது எனக்கு 4, 8 4s are 32%. அப்போ இங்க எனக்கு என்ன 32% எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மெத்தட் 2லையும் சேம் ஆன்சர் தான் கிடைக்குது. ஸோ ஃபைனலா நம்மளோட மெத்தட் 3 போடணும். மெத்தட் 3 போடுறதுக்கு ஏயோட வேல்யூ என்ன 20, பியோட வேல்யூ என்ன 10. இங்க ரெண்டு பக்கமே இன்க்ரீஸ்ங்கிறதுனால +20 +10 தான். ஸோ ஃபார்முலா படி என்ன வரும்? ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபி பை 100. இதான ஃபார்முலா. ஸோ ஏக்கு பதிலா 20, பிக்கு பதிலா 10, அடுத்தது ஏபி 20 into 10னா எவ்வளோ வரும்? 200 divided by 100. 00 கேன்சல் ஆயிடும். அப்போ ஃபைனலா பாருங்க 20 + 10 30 + 2 எவ்வளோ 32%. பிளஸ்ல தானே இருக்கு, அதனால என்னது அர்த்தம்? இன்க்ரீஸ்ன்னு அர்த்தம். கிளியரா? ரொம்ப சிம்பிளா இருக்கா? 3 மெத்தடும் தெளிவா தெரிஞ்சுக்கணும். இனி நேரா அடுத்தடுத்த கொஸ்டினை வேக வேகமா சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்க. The price of beer shampoo increased by 20% and then decreased by 10%. Find the percentage increase or decrease in total price. அப்போ இதுல 2 டைம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதுல டைரக்டா தேர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண போறேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ண போறது தேர்ட் மெத்தட் தான். ஓகே ஸோ தேர்ட் மெத்தட் படி என்னது, ஏயோட வேல்யூ என்ன எடுக்கணும்? 20% இன்க்ரீஸ் தானே. அப்போ ஏயோட வேல்யூ +20ன்னு எடுத்துக்கலாம். பி என்ன ஆகுது? 10% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ பியோட வேல்யூ என்னது? -10. இப்போ ஃபார்முலா இங்க பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் நான் ஃபார்முலா எழுத மாட்டேன். இந்த கொஸ்டினுக்கு மட்டும் நான் ஃபார்முலா எழுதி காட்டுறேன். ஏ பிளஸ் பி ஓகேவா, இவ்வளோ பர்சன்டேஜ். இது இன்க்ரீஸா டிக்ரீஸாங்கிறது இது பிளஸ்ல கிடைக்குதா மைனஸ்ல கிடைக்குதாங்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஏக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் 20, பியோட வேல்யூ என்ன -10. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? -10 வந்துடும். அடுத்த ஏபி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 20 into -10 எனக்கு எவ்வளோ வரும்? -200. ஓகேவா? ஸோ 20 into 10 200, எனக்கு எவ்வளோ வருது? -200. -200 divided by 100%. ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது 00 கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபைனலாக பாருங்க 20ல -10. 20 - 10னா 10. அடுத்த 10 - 2 எவ்வளோ? 8. ஸோ +8% கிடைக்குது. அப்போ +8%னா என்ன அர்த்தம்? 8% இன்க்ரீஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 8% இன்க்ரீஸ். 8% இன்க்ரீஸ். கிளியரா? ஓகே நெக்ஸ்ட். ஓகே இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல வந்து if the price of a movie ticket increase by 12.5% and the sale of tickets also increase by 8.5%, then find the percentage change in income. ஓகேவா? சரி இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த கொஸ்டினை ஹோல்ட் பண்ணுங்க. இது இடையில வந்துருச்சு, பின்னாடி ஒரு சில மாடல் இருக்கு, அது பார்த்துட்டு இது வந்தா இன்னும் கூட கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இல்ல பாருங்க, the income of Salman Khan first increased by 8% and then it is decreased by 8%. What is change in his income? ஓகேங்களா? அப்போ சல்மானோட இன்கம் வந்து என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் 8% இன்க்ரீஸ் பண்றாங்க, அடுத்து என்ன பண்றாங்க? 8% டிக்ரீஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க 2 டைம்ஸ் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன்,
உங்களுக்கு மெத்தட் தேர்ட் மெத்தடே நான் ஃபாலோ பண்றேன். அப்ப தேர்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது பாருங்க, ஒரு விஷயம் இந்த இடத்துல தெளிவு பண்ண விரும்புறேன். தேர்ட் மெத்தட்ல நமக்கு ஃபார்முலா என்ன? ஏ பிளஸ் ஏபி பிளஸ் ஏபி பை 100 இல்லையா? ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு தேர்ட் மெத்தட்ல இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணி போடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஏ எவ்வளோ? 8. பி எவ்வளோ? -8. கிளியரா புரியுதா? ஃபர்ஸ்ட் 8% இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்த 8% என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஏயும் பியும் ஒரே வேல்யூ தான், ஆனா என்னது? சைன் மட்டும் வேற. ஏ வந்து இன்க்ரீஸ், பி வந்து என்னது? டிக்ரீஸ். அப்ப என்ன ஆகும்னு பாருங்க, இந்த ஃபார்முலா நான் அப்ளை பண்ணும்போது ஏக்கு பதிலா என்ன போடுவேன்? 8 போடுவேனா? பிக்கு பதிலா என்ன போடுவேன்? -8 போடுவேனா? அடுத்து ஏபிங்கிறப்போ 8 8 சார் 8 8 சார் என்ன வரும்? 64. பிளஸ் 64 -64 -64. அப்ப -64 பை 100. இப்போ இதுல என்ன ஆயிடுது? இந்த 8 இந்த 8 என்ன ஆயிடும்? 8 - 8 0ன்னு ஆயிடும். அப்போ ஃபைனலா என்ன மட்டும் இருக்கும் உங்களுக்கு? -64/100. இது என்ன எப்படி எழுதிக்கலாம்? -0.64%. அப்போ -0.64%னா மீனிங் என்ன? 0.64% வந்து என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். 0.64% வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? பி. அப்போ இது மாதிரி பாருங்க, உங்களுக்கு எப்போவாது கொஸ்டின்ல அந்த இன்க்ரீஸ் ஆகிற பர்சன்டேஜும் டிக்ரீஸ் ஆகிற பர்சன்டேஜும் சேமா கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுமே சேமா இருந்ததுன்னா என்ன பண்ணிக்கணும்னா, டைரக்டா இந்த ஃபார்முலாக்குள்ள கூட வரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஃபைனலா? இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூ அப்படியே ஸ்கொயர் பண்ணிருங்க. இந்த 8 இருக்கா? அப்ப என்ன பண்ணும்? 8 ஸ்கொயர் பை 100%. இது எப்பவுமே எதுல தான் வரும்? நெகட்டிவ்ல தான் வரும். ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அந்த பர்சன்டேஜும் டிக்ரீஸ் ஆகக்கூடிய பர்சன்டேஜும் சேமா இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைனல் அவுட்புட் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கணும்? டைரக்டா எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அல்லது டிக்ரீஸ் கொடுத்துருக்காங்களோ அதோட ஸ்கொயர். இப்போ 8% கொடுத்துருக்காங்களா? அப்போ 8 ஸ்கொயர் பை 100% டிக்ரீஸ். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தரோட இன்கம் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து எகெயின் 10% என்ன ஆயிருது? டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஓவரால் சேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? 10 ஸ்கொயர் பை 100 எவ்வளவு வரும்? 100/100 கேன்சல் பண்ணா எவ்வளோ? 1. ஸோ 1% என்னன்னு எழுதணும்? டிக்ரீஸ் தான் ஆகும். இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நெகட்டிவ்ல தான் வரும். ஏன்னா ஃபார்முலா படி பாருங்க, நீங்க இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது என்ன ஆயிடுது? இந்த 8 - 8 கேன்சல் ஆயிடுது. ஸோ ஃபைனலா என்ன இருக்கு? 8 × 8, அதாவது 8 ஸ்கொயர் தான் இங்க இருக்க போகுது. இந்த இடத்துல மைனஸ் தான் எனக்கு இது வரப்போகுது. ஏன்னா ஒன்னு பிளஸ்ல இருக்கு, ஒன்னு மைனஸ்ல இருக்கு. கிளியரா? அப்போ இப்போ இந்த ஷார்ட் ட்ரிக் அப்ளை பண்ணணும்னா என்ன பண்ணணும்? எனக்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் அடுத்த டிக்ரீஸ் ஆயிருக்கணும். அந்த இன்க்ரீஸ் ஆன பர்சன்டேஜும் டிக்ரீஸ் ஆன பர்சன்டேஜும் எப்படி இருந்திருக்கணும்? சேமா இருந்திருக்கும். வேற வேற பர்சன்ட் இங்க 8 இங்க 10 இருந்தாங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூவா இருந்தா தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரி, அடுத்த கொஸ்டின் போலாமா? பாருங்க, பர்சன் salary was decreased by 50% and subsequently increased by 50%. By what much percentage does his salary increase or decrease? அதே கொஸ்டின் தான். இங்க எனக்கு ஃபர்ஸ்ட் 50% டிக்ரீஸ் ஆயிருதான், அடுத்த ரெண்டாவது 50% என்ன ஆகுதான்? இன்க்ரீஸ் ஆகுதான். அப்ப இதுல ஒரு விஷயம் ஒன்று கவனிச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஒரு விஷயம் நான் சொல்லித்தரேன். ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க, அந்த கொஸ்டின்ல எக்ஸ் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கு. இது வந்து என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்த ஒரு 30% டிக்ரீஸ் ஆகுது. இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் 30% டிக்ரீஸ் பண்ணிட்டு அடுத்த 10% நான் இன்க்ரீஸ் பண்ணாலும் எனக்கு ரெண்டுலயுமே என்னதான் வரும்? சேம் ரிசல்ட் தான் வரும். அதனால இதுக்குள்ள நீங்க எதனாலும் ஃபர்ஸ்ட் செகண்ட் மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. புரியுதுங்களா? நான் ஃபர்ஸ்ட் 10% இன்க்ரீஸ் பண்ணி அடுத்த 30% டிக்ரீஸ் பண்ணாலும் கிடைக்கக்கூடிய ஆன்சரும், அல்லது ஃபர்ஸ்டே நான் 30% டிக்ரீஸ் பண்ணிட்டு அடுத்த 10% இன்க்ரீஸ் பண்ணாலும் கிடைக்கக்கூடிய ஆன்சர் எப்படிதான் இருக்க போகுது? சேமா தான் இருக்க போகுது. அதனால இதை வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் போட்டா வேல்யூ மாறும் அப்படின்லாம் கிடையாது. ஓகேங்களா? எதை எந்த இடத்துல போட்டாலும் உங்களுக்கு இது 2 தடவை கொடுத்துருக்காங்களா? இது 3 தடவை கொடுக்கும் போதும் அதே தான். அந்த 3ல நீங்க எதை ஃபர்ஸ்ட் எதை செகண்ட் மாத்தி கீத்தி போட்டாலும் உங்களுக்கு அந்த கிடைக்கக்கூடிய ஆன்சரோட வேல்யூ மாற போறது இல்லை. ஓகேவா? இப்போ போன கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தாங்க? ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் அடுத்த டிக்ரீஸ் சொல்லியிருக்காங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் அடுத்த இன்க்ரீஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மத்தபடி இந்த கொஸ்டின் வந்து சேம் கொஸ்டின் தான். உங்களுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் ஆகுதா அடுத்து இன்க்ரீஸ் ஆகுதா? அப்போ ஒன்னு இன்க்ரீஸ் ஒன்னு டிக்ரீஸ். ரெண்டுமே எவ்வளவு பர்சன்டேஜ்? 50-50 தான் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? டைரக்ட் ஷார்ட்கட் என்ன? -50 ஸ்கொயர் பை 100%. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்ன வரும்? -50 ஸ்கொயர் பை 100. இந்த மைனஸ் எதை மீன் பண்ணுது? டிக்ரீஸ் தான் ஆகுங்கிறத மீன் பண்ணுது. ஸோ பாருங்க, சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும்? 50 ஸ்கொயர்னா 2500.
50 ஸ்கொயர்னா 2500 by 100%. ஸோ டபுள் ஜீரோ கேன்சல் ஆகிடும். ஃபைனலி ஆன்சர் என்ன 25%, மைனஸ் 25%. அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி 25% வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? சரி நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸோட சேலரி ஃபர்ஸ்ட் 20% இன்க்ரீஸ் ஆகுதான், அடுத்த 20% டிக்ரீஸ் ஆகுதான். ஸோ ஃபார்முலா படி போடும்போது மைனஸ் 20 ஸ்கொயர்னா எவ்வளோ 400 by 100%. இப்போ என்ன வரும், டபுள் ஜீரோ போயிடுமா, அப்போ மைனஸ் 4. ஒன்றும் இல்லை, 20 ஸ்கொயர் தான் என்னன்னு போட்டிருக்கேன், 400 போட்டிருக்கேன். அப்போ மைனஸ் 4%னா என்ன அர்த்தம், 4% இதுல சரி 4% டிக்ரீஸ். ஆப்ஷன் பி இல்ல, ஆப்ஷன் ஏ 4% டிக்ரீஸ். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, a number is first decreased by 28% and then increased by 28%. The number so obtained is 784 less than the original number. Find the value of original number சொல்லி கேக்குறாங்க. இது ஒண்ணும் இல்ல, அதே கொஸ்டின் தான், ஒரே ஒரு டேட்டா வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் எப்படி இருந்தது நமக்கு தெரியல, அது என்ன ஆகுது, வந்து 28% டிக்ரீஸ் ஆகி அடுத்து 28% இன்க்ரீஸ் ஆகுதா. அப்போ ரெண்டுமே 28% இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னா அப்போ என்ன பண்ணுவேன், ஃபைனலா என்னதான் இருக்கும், டிக்ரீஸ் தான் இருக்கும். எவ்வளவு பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆயிருக்கும், மைனஸ் 28 ஸ்கொயர் பை 100% எனக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கும் ஃபைனலா அந்த நம்பர். ஓகேங்களா? ஸோ அப்போ 28 ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 28 ஸ்கொயரோட வேல்யூ வந்து நமக்கு எவ்வளவு 784. ஓகேவா சார், 784 by 100% நமக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 7.84% டிக்ரீஸ். அப்போ பாருங்க, ஒரிஜினலா அந்த நம்பர் வந்து எப்படி இருந்திருக்கும்னா, ஒரிஜினல் நம்பர் நம்ம என்னன்னு தான் எடுக்கணும், 100% தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரிஜினல் நம்பரை வந்து நம்ம இப்படிதான் எடுக்கணும், 100% எடுத்துக்கணும். இப்போ புது நம்பர் இப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் இதுல இருந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு, 7.84% டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப நியூ நம்பர் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரிஜினல் நம்பர் 100%, நியூ நம்பர்னா இதுல இருந்து 7.84% நான் டிக்ரீஸ் பண்ணுவேன். அப்பல இருந்து பாருங்க, இதுல 7.84 நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும், 92.16%. இது வந்து நியூ நம்பர். இப்போ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி 2 முறை மாத்தினதுனால ஃபைனலா அந்த நம்பர் வந்து எவ்வளவு குறைஞ்சிருக்கான், இந்த நம்பர் சோ ஆப்டெயின்ட்னா இந்த நியூ நம்பர் வந்து பழைய நம்பரை விட எவ்வளவு கம்மியா இருக்கு, 784 கம்மியா இருக்கு. எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு, 7.84 கம்மியா இருக்கு. அப்போ இந்த 7.84%ஓட வேல்யூ தான் எனக்கு எவ்வளோ, 784. 7.84%ஓட வேல்யூ தான் எனக்கு எவ்வளோ, 784. அப்போ 1% எவ்வளவா இருக்கும், இது அப்படியே கேன்சல் பண்ணனா எவ்வளவு வரும், 100. 1%. ஓகேங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணா எத்தனை டைம்ஸ், 100 டைம்ஸ் வரும். 7.84%ஓட வேல்யூ தான் எனக்கு 784னா 1%ஓட வேல்யூ எவ்வளவு வருது, 100 வருது. இப்போ எனக்கு ஒரிஜினல் நம்பர் தானே கேட்டிருக்காங்க, அப்போ ஒரிஜினல் நம்பர்னா என்னது, 100% என்னன்னு பார்க்கணும். ஸோ இப்போ 100%னா 100 into 100, ஸோ ஆன்சர் இஸ் 10,000. ஓகேவா? ஸோ இதே இது வந்து அவங்க நியூ நம்பர் கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை நியூ நம்பர் கேட்டிருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணிருப்பேன், 92.16% எவ்வளோன்னு பார்த்திருப்பேன். அப்போ என்ன வரும், 100 into 92.16. அப்ப ஆன்சர் என்ன, 9216. இது வந்து நியூ நம்பர் கேட்டிருந்தா, இது வந்து ஒரிஜினல் நம்பர் கேட்டிருந்தா. நம்ம கேட்டது என்னதான், ஒரிஜினல் நம்பர் தான். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே நெக்ஸ்ட் இது பாருங்க, the price of Rafael first increased by 16.2/3%. and thereafter decreased by 7.1/7%. What was the change in total price? ஓகேவா? What was the change in total price ன்னு சொல்லி கேக்குறாங்க. சரி, இப்போ இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்றதுக்கு எந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, இதுல நான் கண்டிப்பா தேர்ட் மெத்தடை யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? தேர்ட் மெத்தட் யூஸ் பண்ணா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கும். தேர்ட் மெத்தட் வந்து இந்த மாதிரி பர்சன்டேஜ் வேல்யூ வந்து எனக்கு ஹோல் நம்பரா கொடுத்துருந்தாங்கன்னா நான் தேர்ட் மெத்தட் தைரியமா போகலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்றதுக்கும் 100 இன்ட்டு இது மாதிரி ஹோல் நம்பரா இருந்ததுன்னா அப்ப நான் என்ன பண்ணலாம், அந்த இடத்துலயும் நான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு போகலாம். அப்போ இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல கொடுக்கும்போது நான் எப்பவுமே செகண்ட் மெத்தட் தான் ப்ரிஃபர் பண்ணும். ஓகேங்களா? ஃபிராக்ஷன்ல கொடுக்கும்போது நம்ம எப்பவுமே என்ன தான் பண்ணும், செகண்ட் மெத்தட் தான் ப்ரிஃபர் பண்ணும்.
ஸோ செகண்ட் மெத்தட் படி ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க 16 2/3% என்ன ஆகுதான் இன்க்ரீஸ் ஆகுதான். அடுத்தது 7 1/7% என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதுக்கான ரேஷியோ வேல்யூ எழுதணும்ல. ஸோ ரேஷியோ வேல்யூ எழுதுறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியணும் 16 2/3%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. 16 2/3% ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன 1/6. இது இன்க்ரீஸ்ங்கிறதுனால பிளஸ் 1/6. அடுத்து 7 1/7%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன வரும் 1/14. இது டிக்ரீஸ்ங்கிறதுனால மைனஸ் 1/14. கிளியரா? இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் தானே, அப்ப 6ல இருந்து பிளஸ் 1 அப்ப என்ன மாறுது 6:7. ஓகேங்களா? ஸோ இப்போ 6ங்கிறது ஒரிஜினல், இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் பிளஸ் 1 எவ்வளோ 7. அடுத்து பாருங்க 7 1/7 டிக்ரீஸ்க்கு இனிஷியலா இப்ப எப்படி இருந்திருக்கு 14 இருந்திருக்கு. இங்க வந்து டிக்ரீஸ், அப்போ டிக்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்னது 14 - 1 எவ்வளோ 30. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொன்னேன், லெஃப்ட் சைடு ரைட் சைடு கேன்சல் ஆச்சுன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். பாருங்க 6 7 கேன்சல் பண்ண முடியாது, 14 13 கேன்சல் பண்ண முடியாது, அடுத்த 6 13 கேன்சல் பண்ண முடியாது, இங்க 14 7 இருக்கு, கேன்சல் பண்ணிக்கலாமா? இப்போ 7 டேபிள்ல போட்டோம்னா இங்க 1 டைம்ஸ், இங்க 2 டைம்ஸ். இப்போ ஃபைனலா பாருங்க 6 2s are 12. இங்க என்னது 1 13s are 13. அப்போ 12ல இருந்து 13 மாறி இருக்கு. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எங்க இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 12ல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 1/12 1/12 அப்படியே பர்சன்டேஜா மாத்திர வேண்டியதான். இதை நீங்க இன்டூ 100 போட்டு சால்வ் பண்ணாலும் சரிதான், அல்லது 1/12க்கு நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிருப்போம் ஃபிராக்ஷன் வேல்யூ படிச்சு வச்சிருந்திருப்போம். 1/12னா 1/12ங்கிற ஃபிராக்ஷன் வேல்யூக்கு பர்சன்டேஜ் ஈக்குவலன்ட் என்ன 8 1/3%. புரியுதா? 1/12க்கு ஃபிராக்ஷன் ஈக்குவலன்ட் நான் ஃபர்ஸ்ட் மொதல் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன்ல 1/12 8 1/3% தான் வரும், அல்லது 8.33% போட்டுக்கலாம். ஓகேவா? இல்லது இன்டூ 100 போட்டு நீங்க சால்வ் பண்ணி போடணும். இந்த மாதிரி படிச்சு வச்சிட்டீங்கன்னா டக்குனு 1/12 பார்த்த உடனே அது 8 1/3% தான் சொல்லிட்டு நான் ஆன்சர் போட்டுடலாம். இப்போ இதுல டிக்ரீஸா இன்க்ரீஸாங்கிறது எப்படி போடுறது? இங்க பாருங்க ஒரிஜினல் வேல்யூ என்ன 12, புது வேல்யூ என்ன 13. இங்க என்னதான் இருக்கு இன்க்ரீஸ் தான் இருக்கு. ஸோ ஆன்சர் என்ன 8 1/3% இன்க்ரீஸ். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 8 1/3% இன்க்ரீஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சரி ஓகே சரி, இப்போ இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின் மாடல் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே இதுல வந்து அடுத்தது வருது. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டின் என்னன்னா a worker has an increase of 12.5% in her wages rate per hour, but there is a drop of 10% in the number of hours worked per week. If her original weekly wages for a week 40 hours is 38,400, then the percentage increase in her total வீக்லி வேஜஸ். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் வந்து வளவளா குளகுலான்னு இருக்கு. ஆனா கொஸ்டின்ல வந்து என்ன சொல்ல வராங்கிறத ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா? எ ஒர்க்கர் ஆஸ் அன் இன்க்ரீஸ், அதாவது எவ்வளவு இன்க்ரீஸ் 12.5% இன்க்ரீஸ் எதுல இன் ஹர் வேஜஸ் ரேட்ஸ் பெர் அவர். ஓகேங்களா? ஒரு மணி நேரத்துக்கான வேஜ் இருக்கு இல்லையா, நான் தெளிவா எடுத்துதான் பாருங்க, வேஜஸ் பெர் அவர். ஓகேங்களா? ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவு சம்பளம்னு இருக்குல்ல, அந்த சம்பளம் வந்து என்ன ஆகுதான் 12 1/2% என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பட் தேர் இஸ் அ டிராப் ஆஃப் 10% இன் த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். ஓகேவா? எவ்வளவு மணி நேரம் வேலைன்னு இருக்கு இல்லையா, அந்த வேலை செய்யக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ்ல வந்து என்ன ஆகுது 10% என்ன இருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க, இஃப் அவர் ஒரிஜினல் வீக்லி வேஜஸ் ஃபார் அ வீக் ஆஃப் 40 hours இஸ் 38,400. ஒரிஜினலா அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க 40 மணி நேரம் வேலை பார்த்து அதுக்கு எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காங்க 38,400 ரூபாய். 38,400 ரூபாய் அவங்க சம்பளமா வாங்கியிருக்காங்க. தென் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ஹர் டோட்டல் வீக்லி வேஜஸ். இப்ப இந்த இடத்துல கொஸ்டின் என்ன கேட்கறாங்க பாருங்க, ஃபைண்ட் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்ன்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இந்த டேட்டா தேவையே கிடையாது. இது வந்து நம்மளை சுத்தி விடுறதுக்காக அவங்க கொடுக்குற டேட்டா. இந்த டேட்டா இல்லாம இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ ஒருவேளை அவங்களோட பழைய வேஜ் என்ன புது வேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேஜை கேட்டிருந்தா மட்டும்தான் எனக்கு இந்த டேட்டா யூஸ் ஆகுமே தவிர, அதர்வைஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் கேட்கறதுனால இந்த டேட்டா நான் இந்த கொஸ்டினுக்கு யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இது நம்மளை வந்து குழப்புறதுக்காக அவங்க கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டேட்டா. ஓகேங்களா? அதனால இதை கண்டுக்க தேவையில்லை, இந்த டேட்டா நமக்கு தேவையில்லை. இப்போ இதை மட்டும் பாருங்க, மொத்தமா எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, அந்த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் என்ன ஆகுது 10% டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி ஒரு மணி நேரத்துக்குள்ள சம்பளம் என்ன ஆகுது 12.5% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஓவராலா அவங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயத்தை தெளிவா கவனிச்சுக்கணும். இங்க அவங்களோட இன்கம்ங்கிறது எப்படி வருது,
அவங்க வந்து வேலை செய்யறாங்க. ஓகேங்களா? 1 மணி நேரத்துக்கு ஒரு சம்பளம்னு இருக்கு. அதுதான் வேஜஸ் பெர் ஹவர். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு வேலைக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு கிளாஸ் எடுக்க போறேன். அப்ப அந்த கிளாஸ் எனக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 1 ஹவருக்கு உங்களுக்கு ₹500 வந்து நாங்க சேலரியா குடுக்குறோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல வேஜஸ் பெர் ஹவர்னா எனக்கு எவ்வளோ? ₹500. அதே மாரி அ ஒரு மாசத்துக்கு டெய்லி 1 மணி நேரம். ஒரு மாசத்துக்கு அப்ப எனக்கு 30 கிளாஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப மொத்தமா எத்தன மணி நேரம் கிளாஸ் எடுத்திருக்கேன்? 30 மணி நேரம் கிளாஸ் எடுத்திருக்கேன். பாருங்க. அப்போ 1 மணி நேரத்துக்கு எனக்கு எவ்வளோ? ₹500. எத்தனை மணி நேரம் கிளாஸ் எடுத்தேன் ஒரு மாசத்துல? மொத்தமா 30 மணி நேரம் கிளாஸ் எடுத்திருக்கிறேன். அப்ப என்னோட இன்கம் என்ன? 30 × 500 ₹15,000 என்னோட இன்கம் கிடைக்கும். அப்போ என்னோட டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்? என்னோட வேஜஸ் பெர் ஹவர் இருக்கு இல்லையா? அத என்ன? இன்டு நம்பர் ஆஃப் ஹவர்ஸால மல்டிப்ளை பண்றேன். இப்படி நான் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? என்னோட ஃபைனல் இன்கம் கிடைக்குது. ஓகேவா? அப்ப இதுதான் ஃபார்முலா. இது வந்து இந்த கொஸ்டினை வந்து எப்படி பார்க்கணும்னா, நம்ம இதுக்கு முந்தின கிளாஸ்ல வந்து ஒரு மாடல் பார்த்திருப்போம். பிரைஸ் இன்டு கன்சம்ஷன் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர். அதே பேட்டர்ன்ல தான் இதுவும் வருது. உங்களுக்கு இன்கம் வேணுமா? உங்களோட வேஜஸ் பெர் ஹவரையும் நம்பர் ஆஃப் ஹவர்ஸையும் நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது உங்களோட இன்கம் கிடைக்குது. அப்ப இந்த கொஸ்டின் என்ன சொல்லிட்டாங்க? இந்த வேஜஸ் பெர் ஹவர் வந்து என்ன ஆகுதான்? இன்க்ரீஸ் ஆகுதான். இந்த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வந்து என்ன ஆகுதான்? டிக்ரீஸ் ஆகுதான். புரியுதா? இது வந்து எவ்வளோ? 12 1/2% இன்க்ரீஸ் ஆகுது. இந்த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வந்து என்ன ஆகுது? 10% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ உங்களுக்கு இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆகுமா? அல்லது எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்? இல்ல எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகுங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. பாருங்க. தென் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இஸ் டோட்டல் வீக்லி வேஜஸ். இந்த டோட்டல் வீக்லி வேஜஸ் தான் இந்த இடத்துல என்னன்னு கொடுத்திருக்கேன்? இன்கம்னு கொடுத்திருக்கேன். அவங்களோட மொத்த வீக்லி வேஜஸ். ஓகேவா? நான் இங்க மாசத்துக்கு சொன்னல, இவங்க வாரத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிளியரா? ஓகே. சார் இப்ப இந்த கொஸ்டினை வந்து இந்த கொஸ்டினுக்கும் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த சக்சஸிவ்க்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்ப பாருங்களேன். இந்த இன்கம்ங்கிறது இதுக்கு முன்னாடி என்னவோ இருந்திருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்லாம் எப்படி இருக்கும்? ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுவோம், அடுத்து டிக்ரீஸ் பண்ணுவோம், ஃபைனலா என்ன சேஞ்ச் நடக்குதுன்னு தானே பார்த்தோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு ரேஷியோ மெத்தட் ஃபாலோ பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அதே ரேஷியோ மெத்தடை வச்சு தான் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட வேஜஸ் பெர் ஹவர் இருக்கு இல்லையா? வேஜஸ் பெர் ஹவர் ரேஷியோ எப்படி சேஞ்ச் பாருங்க. 12 1/2% சொல்லியிருக்காங்க. அப்ப 12 1/2%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 1/8. அப்போ இங்க என்னது? இன்க்ரீஸ்ங்கிறதுனால பிளஸ் 1/8. அப்போ இனிஷியலா 8ன்னு இருந்தது. இப்போ உங்களுக்கு எவ்வளவு? 9ன்னு மாறி இருக்கு. ஓகேங்களா? வேஜஸ் பெர் ஹவர் 8ல இருந்து எவ்வளவு மாறி இருக்கு? 9ன்னு மாறி இருக்கு. நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் என்ன ஆகுது? 10% டிக்ரீஸ் ஆகுது. அப்ப 10%னா ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 1/10. டிக்ரீஸ்ங்கிறதுனால -1/10. அப்போ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். இப்ப நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் 10ன்னு இருந்தது. இப்ப என்னன்னு மாறி இருக்கு? 9ன்னு மாறி இருக்கு. 10:9. ஓகேவா? இப்போ ஃபைனலா அவங்களோட ஓவரால் இன்கம். ஓகேங்களா? ஓவரால் அந்த வீக்லி வேஜஸ். அதை நான் இன்கம்னு எடுக்கிறேன். இந்த இன்கம் என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. 8 × 10. அப்ப இதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு ₹8 கிடைச்சது. 10 மணி நேரம் வேலை கிடைச்சது. அப்ப 8 × 10 ₹80 அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்ப என்ன ஆகுது? அவங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு ₹9 சம்பளம் கிடைக்குது. மொத்தம் 9 மணி நேரம் வேலை கிடைக்குது. அப்ப எவ்வளோ? 81. அப்போ இனிஷியலா அவங்களோட இன்கம் 80 இருந்திருக்கு. இப்ப எவ்வளவு ஆயிருக்கு? 81 ஆயிருக்கு. இப்ப ஆக்சுவலா இது என்ன மெத்தடு? இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இந்த சக்சஸிவ் பர்சன்டேஜ் பார்த்தோம்ல, இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்ல பார்த்த அந்த மெத்தட் 2 அதை யூஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டினை நான் சால்வ் பண்ணியிருக்கேன். அப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு விஷயத்த ஓகேங்களா? இங்க வேஜஸ் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் இருக்கு இல்லையா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறப்போ, இந்த மல்டிப்ளை பண்ண வேண்டிய இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு விஷயத்துல ஏதாவது சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னா, நான் என்ன பண்ணிக்கலாம்? அதை நான் சக்சஸிவ் பர்சன்டேஜாவே ட்ரீட் பண்ணி அந்த மெத்தட்ல இந்த கொஸ்டினை நான் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இப்ப பாருங்க 80ல இருந்து 81 மாறி இருக்கா? அப்ப எனக்கு இன்க்ரீஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? சோ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எங்க இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 80ல இருந்து 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ பர்சன்டேஜா மாத்துறதுக்கு இன்டு 100. அப்ப இதை சால்வ் பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்க. 20 டேபிள்ல போட்டா இது வந்து 20 டேபிள்னா இது 4 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். அகெயின் 5/4ஆல கேன்சல் பண்ணனா 1.25. ஓகேவா? சோ 1.25% என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. சோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1.25%. கிளியரா புரியுதா? கொஸ்டின் தெளிவா கவனிச்சுக்கோங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து நான் மெத்தட் 2ல தான் போட்டிருக்கிறேன். இப்போ இதே மாதிரி எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் நான் சொல்றேன். சரியா? எக்ஸாம்பிள் கொஸ்டின் நானா ஒன்னு எழுதுறேன். இப்போ ரைஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ரைஸோட பிரைஸ் வந்து என்ன ஆகுதுன்னா 10% வந்து
இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அதோட கன்சம்ஷன் இருக்குல்ல, கன்சம்ஷன் என்ன ஆகுதுன்னா 20% வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்பனா என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆகுமா? இது ஒரு மாடல். சரியா? இது அப்படி இருக்கட்டும். இப்ப இந்த பக்கம் இன்னொரு ஒரு கொஸ்டின் எழுதுறேன். அதே இது ரைஸோட பிரைஸ் வந்து எனக்கு 10% இன்க்ரீஸ் ஆகுது. கன்சம்ஷன் என்ன ஆகுதுன்னு தெரியல. ஆனா எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 32% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப கன்சம்ஷன் என்ன ஆகும் இந்த இடத்துல கொஸ்டின். இப்ப இந்த ரெண்டு கொஸ்டினையும் நான் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவா கவனிச்சுக்கணும். நீ பாருங்க, ஃபார்முலா படி என்ன? ஃபார்முலா படி எனக்கு என்ன தெரியும்? எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு பிரைஸ் இன்டு கன்சம்ஷன் இல்லையா? இதான ஃபார்முலா. இதான் ஃபார்முலா. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிருக்கிறாங்க? இந்த பிரைஸ் வந்து என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? இந்த பிரைஸ் வந்து இன்க்ரீஸ், கன்சம்ஷன் வந்து என்னது? டிக்ரீஸ். அப்போ எனக்கு பிரைஸும் கொடுத்தாச்சு, கன்சம்ஷன்ல இருக்கிற சேஞ்சும் கொடுத்தாச்சு. என்ன கேட்கறாங்க? எக்ஸ்பெண்டிச்சர்ல இருக்கிற சேஞ்ச் கேட்கறாங்க. அப்போ இந்த ரைட் சைடு ரெண்டு பக்கம் உங்களுக்கு கொடுத்துட்டு இந்த லெஃப்ட் சைடு உள்ள எக்ஸ்பெண்டிச்சர்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை நீங்க சக்சசிவாவே அப்ரோச் பண்ணலாம். இப்போ இதை வந்து நான் சக்சசிவ் பர்சன்டேஜாவே அப்ரோச் பண்ணணும். எப்படி நான் அப்ரோச் பண்ண போறேன்னா, ஒரு நம்பரோட வேல்யூ 10% இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ அதே நம்பரோட வேல்யூ எகெயின் 20% டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஃபைனலா அந்த நம்பர் எவ்வளவு சேஞ்ச் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? அதே மெத்தடை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ண எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் கரெக்டா தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்பேன்? இப்போ ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட் 10% இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து 20% டிக்ரீஸ் ஆகுதுன்னா அதை என்ன பண்ணிருப்பேன்? ஏபி பிளஸ் ஒரு 3 மெத்தட் பார்த்தோம். அந்த 3 மெத்தட்ல எந்த மெத்தட்ல போட்டாலும் இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் வரும். நான் என்ன பண்றேன்? அந்த தேர்ட் மெத்தட்ல நான் சால்வ் பண்ணி பாக்குறேன். தேர்ட் மெத்தட் படி என்னது? ஏன்னா எவ்வளோ? ஏன்னா எவ்வளோ? 10. பின்னா எவ்வளோ? -20. அப்ப நான் சால்வ் பண்ணும்போது என்ன வரும்? ஏ பிளஸ் பி தானே. அப்ப பிளஸ் பிக்கு பதிலாக என்ன பண்ணணும்? -20. அடுத்தது பிளஸ் ஏபி பை 100. அப்ப ரெண்டே மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வரும்? -200 வரும். ஸோ -200 பை 100. இதுல என்ன ஆகுது? இது 0000 கேன்சல் ஆயிடும். இப்போ ஃபைனலா எனக்கு ஆன்சர் பார்க்கும்போது 10 -20னா எனக்கு எவ்வளோ? -10. -10 -2னா எவ்வளோ? -12%. அப்ப இந்த கொஸ்டின்ல எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகுது? 12% டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். கிளியரா புரியுதா? இப்ப இதே இது இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் இந்த லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சரை கொடுத்துட்டு பிரைஸை கொடுத்துட்டு கன்சம்ஷன் கேட்டாலோ அல்லது கன்சம்ஷனை கொடுத்துட்டு பிரைஸ் கேட்டாலோ, புரியுதா? அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துட்டு இந்த பிரைஸ் ஆர் கன்சம்ஷன்ல ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்துட்டு இன்னொன்னு கேட்கறாங்க. சரியா? இப்போ இந்த ரெண்டாவது மாடல்ல பாருங்க. ரெண்டாவது மாடல்ல எனக்கு என்னது? எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க? இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பிரைஸ் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க? இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. கன்சம்ஷன்ல கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகே, கன்சம்ஷன்ல இதுவும் இதுவும் கொடுத்தாச்சு, கன்சம்ஷன் கேட்கறாங்க. அல்லது ஒருவேளை எக்ஸ்பெண்டிச்சரையும் கொடுத்து கன்சம்ஷனையும் கொடுத்து ஒருவேளை பிரைஸ் கேட்டாலும் நான் இந்த ரெண்டாவது மெத்தட் ஆல்ரெடி இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு போன கிளாஸ்லயே பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ போன கிளாஸ்ல இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணிருப்போம்? நீங்க லாஸ்ட் கிளாஸ் பார்க்காதவங்க அந்த வீடியோ பாத்துருங்க. அது பாத்திருந்தா தான் இது நான் சொல்லக்கூடியது புரியும். இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல இந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 32% கூடுது, பிரைஸ் ஆர் கன்சம்ஷன்ல ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு எனக்கு பிரைஸை கொடுத்துட்டு கன்சம்ஷன் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த மாதிரி பண்ணிருப்பேன். இப்போ பிரைஸ் இன்டூ கன்சம்ஷன். ஓகேவா? சோ இது வந்து இதுல ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு தருவாங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்? 10% இன்க்ரீஸ். அப்ப அது என்னன்னு எடுப்பேன்? 110 எடுப்பேன். ஓகேவா? அதே மாதிரி இந்த எக்ஸ்பெண்டிச்சர் பாருங்க, எவ்வளவு 32% இன்க்ரீஸ். அப்ப எது என்னன்னு எடுப்பேன்? 32 எடுப்பேன். இப்ப இதையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 110 132னா எவ்வளோ? 22 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நான் ஆன்சர் போடும்போது பாருங்க 22 இன்க்ரீஸ் தானே. ஸோ பிளஸ் 22 எங்க இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 110ல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 110 இன்டூ 100. இப்போ 0க்கு 0 கேன்சல் ஆயிடும். இந்த 11க்கு 2 டைம்ஸ். அப்போ ஃபைனலா என்ன வருது? பிளஸ் 20%. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? ஆன்சர் 20% இன்க்ரீஸ் ஆகுங்கிறது மீனிங். அப்போ இந்த மாதிரி இதுல நான் பிரைஸ் கன்சம்ஷன் வச்சிருக்கேன்ல, இப்ப இதே ஃபார்முலால என்னெல்லாம் வருதோ எல்லாத்துக்குமே இந்த மெத்தடை நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இப்படி இருக்கும். ஒரு சில இதுல வந்து எக்ஸ்பெண்டிச்சருக்கு பதிலாக என்ன இருக்கும்? நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம், ரிசீப்ட்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப ரிசீப்ட்னா இது வந்து விற்கிற கடைக்காரரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? அப்ப இதுல வந்து என்னன்னா பிரைஸ் இன்டூ என்ன வரும்? சேல்ஸ்ன்னு வரும்.
ஸோ இந்த மாதிரி வரக்கூடியதுல நமக்கு என்ன பண்ணுவாங்க, ரிசிப்ட் கேட்குறாங்க, ப்ரைஸையும் சேல்ஸையும் கொடுத்துட்டு ரிசிப்ட் கேட்குறாங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு மெத்தடு. ஒருவேளை ரிசிப்ட்டை கொடுத்துட்டு ப்ரைஸ்ல சேல்ஸ்ல ஏதாச்சும் ஒன்றை கொடுத்துட்டு இன்னொன்று கேட்குறாங்கன்னா ரெண்டாவது இருக்கக்கூடிய மெத்தடு. இப்போ பார்த்தோம்னா ஒரு கொஸ்டின் இதுல என்ன பாருங்க, இதுல இன்கம், வேஜஸ், நம்பர் ஆஃப் அவர் இருக்குல்ல. அப்ப இதுல ரிசிப்ட்டுக்கு பதிலாக என்ன போட்டுக்கணும், இன்கம் ஈக்குவல் டு வேஜஸ் இன்டு நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல என்னது, எனக்கு வேஜஸையும் நம்பர் ஆஃப் ஹவர்ஸையும் கொடுத்துட்டு இன்கம்ல கேட்டாங்கன்னா லெஃப்ட் சைடு மெத்தடு. ஒருவேளை இன்கம் கொடுத்துட்டு இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று கொடுத்து இன்னொன்று கேட்டாங்கன்னா ரைட் சைடு மெத்தடு. ஓகேவா? இப்போ நம்ம இப்போ இந்த கொஸ்டின்ல பார்த்தது வந்து நமக்கு எந்த மெத்தட் தான், லெஃப்ட் சைடு மெத்தட் தான். ஓகேவா? ஏன்னா நமக்கு என்னது, இன்கம்ல உள்ள அந்த இன்கம்ல இருக்கக்கூடிய சேஞ்ச் தான் கேட்கறாங்க. இந்த வேஜ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறதையும் அவங்க கொடுத்துட்டாங்க. கிளியரா புரிஞ்சுதா? ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா இதுல வரக்கூடிய கொஸ்டினை வந்து ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ணி உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க, இன்னும் தெளிவா புரியும். இல்ல பாருங்க, பாசிரோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் பர் டே வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் பை 15% and its wages per hour were increased by 20%. by how much percentage did his daily earning increase? அப்ப இந்த இடத்துல அவரோட ஒரு நாளைக்கு அவர் எத்தனை மணி நேரம் வேலை பார்க்கிறாரு, அந்த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வந்து என்ன ஆகுதான், 15% இன்க்ரீஸ் ஆகுதான். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வந்து 15% என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? கலர் மாத்திக்கிறேன். நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வந்து 15% இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி அவரோட வேஜ், அந்த வேஜஸ் இருக்கு இல்லையா, வேஜஸ் வந்து என்ன ஆகுது, 20% இன்க்ரீஸ் ஆகுது. ஃபைனலா அவரோட இன்கம்ல வந்து என்ன சேஞ்சுன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இப்போ பாருங்க, நம்ம இன்கம் தான் கேட்கறாங்க, நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் கொடுத்தாச்சு, வேஜஸ் கொடுத்தாச்சு. அப்போ இதை நான் என்ன பண்ணலாம், சக்சசிவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், சக்சசிவ் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பண்ணோம்ல. அதுல அந்த 3 மெத்தட்ல எந்த மெத்தட்ல இந்த கொஸ்டின் படி நீங்க ஆன்சர் பண்ணாலும் ஆன்சர் கரெக்டா தான் வரும். பட் ஆனால் நான் எந்த மெத்தட் பண்ண போறேன், எனக்கு 2 இது கொடுத்துருக்காங்க, 2 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 டைம் எனக்கு என்னவா இருக்கு, ஹோல் நம்பர்ஸ் தான் இருக்கு. அதனால நான் ஏபி பிளஸ் ஏபி பை 100 ஃபார்முலாக்கே போறேன். இப்போ ஏயோட வேல்யூ என்ன, +15, பியோட வேல்யூ என்ன, +20. அப்போ ஃபார்முலா படி போடும்போது ஏனா 15 பிளஸ் பினா 20 பிளஸ் ஏபினா 2 மல்டிப்ளை பண்ணும்ல. அப்போ 15 × 2னா 30, 300 வரும். 300/100 சிம்பிளிஃபை பண்ணுங்க. வந்து பர்சன்டேஜ் தானே, வெளியே பர்சன்டேஜ். ஓகே, அப்போ இது 15, 35, 35 + 3 எவ்வளோ, 38%. ஸோ +38%னா என்ன மீனிங், இன்க்ரீஸ்னு அர்த்தம். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 38% இன்க்ரீஸ் ஆகுது. அவங்க கொஸ்டின்லேயே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்ன, 38% இன்க்ரீஸ் ஆகுது. கிளியரா புரிஞ்சுதா? சிஜிஎல் டயர் 2ல கேட்ட கொஸ்டின் ரொம்ப சப்பையான கொஸ்டின். ஓகேங்களா? டைரக்டா இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இங்க மேல இருக்கிறதெல்லாம் எழுதி எழுதி காட்டுறேன். எக்ஸாம்ல போகும்போது இதான் உங்களோட ஸ்டெப். இது எழுதுறீங்க, டக்குன்னு ஆன்சர் எடுத்து போட்டு போயிட்டே இருக்கிறீங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த எக்ஸ்பிரஷன் xy, the values of both variable, in the expression xy, the values of both variable x and y are decreased by 20%. by this the percentage value of y, percentage value of the expression xy is decreased by. இது என்னன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. xyன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ xyன்னா என்ன அர்த்தம், xyன்னா என்ன அர்த்தம், x into y-ன்னு அர்த்தம். xyன்னா என்ன அர்த்தம், x into y. இதுல இந்த போத் வேரியபிள்ஸ், இந்த x, y இது ரெண்டுமே என்ன ஆகுதான், 20% டிக்ரீஸ் ஆகுதான். இந்த எக்ஸும் 20% டிக்ரீஸ் ஆகுது, ஒய்யும் 20% டிக்ரீஸ் ஆகுது. அப்ப இந்த xy எவ்வளவு பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகுதுன்னு கேக்குறாங்க. அப்ப இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, நான் இப்ப சொன்னல, எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்னது, பிரைஸ் இன்டு கன்சம்ஷன். அதே ஃபார்மேட் தான். நீங்க 2 நம்பரை மல்டிப்ளை பண்றீங்க, அதோட ரிசல்ட் லெஃப்ட்ல இருக்கு. அப்போ அந்த மல்டிப்ளை பண்ணக்கூடிய அந்த 2 வேல்யூல நடக்கக்கூடிய சேஞ்சஸை கொடுத்துட்டு ஃபைனல் ரிசல்ட்டோட எனக்கு சேஞ்சஸ் கேட்டாங்கன்னா இது எந்த மெத்தட்ல தான் வரும், நம்ம அந்த லெஃப்ட் சைடு மெத்தட். ரெண்டு செஞ்சு காட்டினால அந்த லெஃப்ட் சைடு மெத்தட்ல தான் இது வரப்போகுது. அப்போ இதை நார்மலா நம்ம எப்படியே அப்ரோச் பண்ணலாம், சக்சசிவ் பர்சன்டேஜ் இப்படியே அப்ரோச் பண்ணலாம். அப்போ பாருங்க, எக்ஸ் ஒய் இது ரெண்டுமே என்ன ஆகுது, 20% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ நான் ஏபி, இந்த a + b + ab/100 ஃபார்மேட்லேயே போறேன். இதுல ஏயோட வேல்யூ என்ன வரும், 20 -20. பியோட வேல்யூ என்ன தான் வரும், -20. ஏன்னா ரெண்டுமே என்ன தான் ஆகுது, 20 டிக்ரீஸ் தான் ஆகுது. அப்போ ஃபார்முலா படி போடும்போது -20 -20. அடுத்தது -20 × -20னா என்னது, +400 மாறிடும். +400/100%. ஸோ ப்ளஸ்ல வருதா மைனஸ்ல வருதான்னு பார்ப்போம். 00 00 கேன்சல் ஆயிடுமா. அப்போ -20 -20னா -40, -40 + 4னா எவ்வளோ,
மைனஸ் 36%. அப்ப என்ன ஆகுது? 36% வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த கொஸ்டின். கிளியரா? ஓகே, அடுத்தது இது பாருங்க. when the price of a watch was reduced by 20%, the number of watches sold is increased by 40%. What is the effect on the sales in percentage? ஓகேவா? அப்ப இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? வாட்சோட பிரைஸ் என்ன ஆகுது? 20% டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி எத்தனை வாட்ச் வித்தோம்? அந்த நம்பர் ஆஃப் வாட்சஸ் மொத்தம் எத்தனை வாட்ச் வித்தோங்கிறது என்ன ஆயிருக்கு? 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்பர் ஆஃப் வாட்சஸ் வந்து 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அவங்களோட டோட்டல் சேல்ஸ், இந்த இடத்துல டோட்டல் சேல்ஸ் அப்படின்னா என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, அவங்களோட மொத்தமா அவங்க வித்த மொத்த இன்கம். இப்போ டோட்டல் சேல்ஸ்ல வந்து என்ன எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்? டோட்டல் சேல்ஸ் வேணும்னா கொஸ்டின் நீங்க அப்படியே புரிஞ்சபடி போட்டு பாருங்களேன். டோட்டல் சேல்ஸ் வேணும்னா ஒரு வாட்சோட விலை எவ்வளோ இன்டூ நான் எத்தனை வாட்ச் வித்தேன், நம்பர் ஆஃப் வாட்சஸ். இதானே எனக்கு மொத்தமா வாட்ச்ல மொத்தம் எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு. சேல்ஸுங்கிறது டோட்டல் அவங்களோட ரிசிப்ட். இப்போ இதே இதுல ஃபார்முலாவை எப்படி எழுதியிருப்பேன் இங்க பாருங்க. இந்த இடத்துல நான் ரிசிப்ட் ஈக்குவல் டு பிரைஸ் இன்டூ சேல்ஸ்னு போட்டிருப்பேன். இந்த இடத்துல இந்த சேல்ஸ் எதை மீன் பண்ணுதுன்னா, நம்பர் ஆஃப் அந்த ப்ராடக்ட், எத்தனை ப்ராடக்ட் வித்தாங்க அப்படிங்கறத நான் இந்த இடத்துல சேல்ஸ்னு சொல்லியிருக்கேன். ரிசிப்ட்ங்கிறத அவங்களோட மொத்தமா எவ்வளவு உங்களுக்கு இன்கம் கிடைச்சது அப்படிங்கறத நான் ரிசிப்ட்னு சொல்லியிருக்கேன். இது வந்து ரிசிப்ட் வச்சு கொடுத்தா பிரைஸ் இன்டூ சேல்ஸ். இப்ப இந்த இடத்துல அந்த சேல்ஸ்ங்கிற வார்த்தையை அவங்க எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, மொத்தமா கிடைச்ச அவங்களோட இன்கம், அந்த டோட்டல் சேல்ஸ்ங்கிறது இந்த இடத்துல இன்கமா நடக்குது. இப்போ கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணக்கூடியதான். நம்ம வந்து வார்த்தையை அப்படியே மக்கப் பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? ஒரு வாட்ச் இருக்கு, ஒரு வாட்சோட விலை என்ன ஆகுது? 20% டிக்ரீஸ் ஆகுது. இப்போ மொத்தம் எத்தனை வாட்ச் வித்தாங்க? இந்த நம்பர் ஆஃப் வாட்சஸ் சோல்டு. ஓகேங்களா? அப்ப எத்தனை வாட்ச் வித்தாங்கிறது என்ன ஆகுது? 40% இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ டோட்டலா அவங்களோட சேல்ஸ்ங்கிறது இது எதை பாக்குறாங்கன்னா, மொத்தமா அவங்களுக்கு கிடைச்ச காசு எவ்வளோ அப்படி பாக்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்தாச்சு? பிரைஸ்ல நடக்கிற சேஞ்சஸ் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் வாட்சஸ்ல நடக்கிற சேஞ்சஸ் கொடுத்துட்டாங்க, டோட்டல் சேல்ஸ்ல நடக்கிற சேஞ்சஸ் கேட்கறாங்க. அப்ப எனக்கு இது கேட்கறாங்கன்னா, இது கேட்கறாங்கன்னா இது என்னதான்? லெஃப்ட் சைடு மெத்தட் தான். ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைடு மெத்தட்னா இதை சக்சசிவ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அந்த கான்செப்ட்லயே நான் சால்வ் பண்ணலாம். ஸோ பாருங்க, அப்போ ஒரு வேல்யூ ஃபர்ஸ்ட் 20% டிக்ரீஸ் ஆகுது, அடுத்த 40% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, அப்போ ஏயோட வேல்யூ என்ன? -20. பியோட வேல்யூ என்ன? 40. அப்போ ஏபி a plus b plus ab by 100 அந்த ஃபார்முலால போடும்போது -20 பிளஸ் ஒரு 40, அடுத்த 20 into 40ங்கிறப்போ 800 வரும். அப்போ எவ்வளோ? -800 வரும். -800 by 100%. அவ்வளோதான். இதை கேன்சல் பண்ண 8ஆ பாருங்க. -20 plus 40னா எவ்வளோ? +20 +20 minus ஒரு 12னா எவ்வளோ? -8னா எவ்வளோ? -12. -12%. ஸோ ஆன்சர் என்ன? 12% டிக்ரீஸ். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 12% என்ன ஆகுது? சரி மைனஸ் கிடையாது, பிளஸ். சாரி, பிளஸ். ஆகுது 12% இன்க்ரீஸ். ஓகேவா? ஸோ -20 + 40னா +20, 20 - 8 எவ்வளோ தான் வரும்? +12 தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து 12% நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா? அப்போ வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்றீங்கன்னா, இதை நான் 3 மெத்தட் சொல்லி கொடுத்தாலும், மெத்தட் 1ல போட்டாலும் சரி, மெத்தட் 2ல போட்டாலும் சரி, மெத்தட் 3ல போட்டாலும் சரி, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஒருவேளை உங்களுக்கு இந்த டோட்டல் இதை கொடுத்துட்டு இது ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்து இன்னொன்னு கேட்டாதான் நான் போன கிளாஸ்ல சொல்லி கொடுத்த கான்செப்ட். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இது பாருங்க, என் நம்பர் இஸ் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பை 40% and then decrease by 25%, again increase by 15% and then decrease by 20%. What is the net increase or decrease percentage in the number? ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இது வந்து இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது மொத ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, ஸ்டார்டிங்ல பார்த்துட்டு இருந்தோம் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின், அதே மாடல் தான். ஆனா அப்ப நம்ம ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது நமக்கு எல்லாமே 2 டைம்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இங்க 4 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரே நம்பர் என்ன ஆகுது? 40% இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்த 25% டிக்ரீஸ் ஆகுது, அடுத்த 15% இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்த 20% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஓவராலா இந்த 4 தடவை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் நான் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா இந்த நம்பர் வந்து என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸா டிக்ரீஸா, அது எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு
2 டைம்ஸ் கொடுத்தாதான் நீங்க என்ன பண்ண சொன்னேன், அந்த தேர்ட் மெத்தடுக்கு நான் போக சொன்னேன். இதுல 4 தடவை இருக்கு. அப்ப இதுல வந்து பெஸ்ட் உங்களுக்கு என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது செகண்ட் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் மெத்தட் போறதான் இதுல பெஸ்ட். இதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டும் போய்க்கலாம், செகண்டும் போய்க்கலாம். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் மெத்தட் இது 2 மெத்தடையுமே நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். மெத்தட் 1ல நான் சால்வ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும், இனிஷியலா அதோட வேல்யூ என்னன்னு எடுப்போம், 100ன்னு எடுப்போமா. ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, 40% இன்க்ரீஸ். அப்ப என்ன பண்ணும், 140/100. அடுத்த ரெண்டாவது என்ன ஆகுது, 25% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ 75/100. அடுத்து பாருங்க, 15% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 115/100. அடுத்த நெக்ஸ்ட் 20% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ 80/100. ஒரே ஸ்டெப் தான். இதை சால்வ் பண்ணி எனக்கு ஃபைனலா என்ன வருதுன்னு பார்க்க வேண்டியது. பாருங்க, இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆயிடும். அப்புறமேட்டு இந்த 0க்கும் இந்த 0க்கும் ஒரு 100 கேன்சல் ஆயிடும். அடுத்து 75, 25 டேபிள்ல போட்டா 3 டைம்ஸ்னா 75, 4 டைம்ஸ்னா என்ன வரும், 100. அப்ப இந்த 4ஆல இங்க நான் கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ் வரும். வேற என்னெல்லாம் கேன்சல் பண்ணலாம், வேற 5 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா. 5 டேபிள்னா 2 5s are 10, 23. இங்க என்ன வரும், 20. அடுத்த 2 டேபிள்ல இங்க நான் கேன்சல் பண்ணேன்னா எனக்கு எவ்வளவு வரும், 10. அடுத்தது 2 டேபிள்ல கேன்சல் பண்ணேன்னா இது வந்து 7 2s are 14, 5 2s are 10. அப்ப டினாமினேட்டர்ல எனக்கு என்ன இருக்கு, 5 மட்டும் இருக்கு. மேல நியூமரேட்டர்ல என்ன இருக்கு, 7 into 3 into 23. இப்போ 7 into 3 into 23னா மல்டிப்ளை 7 into 3 எவ்வளவு வரும், 21. ஸோ அப்போ 21 into 23 எவ்வளவு வருது நமக்கு, 483 வரும். இப்போ இதை 5ஆல கேன்சல் பண்ணோம்னா எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். 9 5s are 45, அடுத்து 3ஆ 33 வரும். அப்போ 6 5s are 30, 96.6. அப்போ பாருங்க, 100ன்னு இனிஷியலா எடுத்தோம், அது இப்போ எவ்வளவு இருக்கு, 96.6 இருக்கு. அப்போ எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க, 3.4% என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 3.4% டிக்ரீஸ். கிளியரா, 3.4% டிக்ரீஸ். இது வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், மெத்தட் 1ல சால்வ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இதே கொஸ்டின் என்ன பண்ணலாம், மெத்தட் 2லையும் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ மெத்தட் 2 படி போகும்போது எப்படி மாறுதுன்னு பாருங்க. மெத்தட் 2ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 40% இன்க்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ இதில் பாருங்க, 40%னா இது எவ்வளவு வரும், 20%னா 1/5, 20%னா 1/5, 40%னா இப்போ எவ்வளோ, 2/5. 40%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ நான் இந்த பக்கம் எழுதுறேன் பாருங்க. ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன வரும், 2/5. இப்போ இன்க்ரீஸ் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ இன்க்ரீஸ்னா இனிஷியலா 5ன்னு இருந்தது, அடுத்த 5 + 2 என்னன்னு மாறி இருக்கு, 7ன்னு மாறி இருக்குன்னு அர்த்தம். அடுத்து என்ன ஆகுது பாருங்க, 25% டிக்ரீஸ் ஆகுதா. அப்போ 25% டிக்ரீஸ்னா 25% ஆஃப் ஃப்ராக்ஷன் வேல்யூ எவ்வளோ, 1/4. டிக்ரீஸுங்கிறதுனால -1/4. இப்போ இனிஷியலா 4ன்னு இருந்தது, இப்போ 4 - 1 என்னன்னு ஆயிடுச்சு, 3ன்னு மாறி இருக்குன்னு அர்த்தம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, 15% என்ன ஆகுதுன்னு அர்த்தம், இன்க்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 15%க்கான ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன, 5%னா 1/20. அப்போ 15%னா எவ்வளோ, 3/20. இதெல்லாம் படிச்சு வச்சுக்கணும். 5%னா 5/100 தானே, 5%னா 5/100, 1/20 வரும். அப்போ 15ங்கிறது 3 டைம்ஸ், 5 3 டைம்ஸ் பண்ணா வந்துடும். அப்போ 1/20 3 டைம்ஸ்னா 3/20. இது என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ பிளஸ் 3/20. ஓகேவா. அப்போ எனக்கு இனிஷியலா 20ன்னு இருந்தது, இப்போ 20 + 3 எவ்வளோன்னு மாறிடுச்சு, 23ஆ மாறிடுச்சு. அடுத்த லாஸ்டா என்ன ஆகுது, 20% டிக்ரீஸ் ஆகுதா. இப்போ 20%னா ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன, 1/5. எனது டிக்ரீஸ் நான் -1/5. அப்போ இது நம்ம எழுதும் போது என்ன வரும், 5ன்னு இருந்தது எவ்வளோன்னு மாறிடுச்சு, 4ன்னு மாறிடுச்சு. ஓகேவா. ஸோ இப்படி எழுதியாச்சு. கிளியரா, இந்த டவுட் இல்லையே. அப்படியே வரிசையா 4 முறை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 4 முறைக்கும் சேர்த்து வரிசையா எழுதியாச்சு. இப்போ ஃபைனலா இது அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருக்கேன், கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ பாருங்க, இந்த லெஃப்ட் சைடு இந்த 4ம் இந்த 4ம் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். மற்றபடி இங்க 5க்கு இந்த பக்கம் 5 எதுவுமே இல்லை. அதே மாதிரி இந்த 20க்கும் இங்க எதுவும் இல்லை, 5க்கும் எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் எதையும் என்னால கேன்சல் பண்ண முடியாது. இப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்ட வேண்டியது. அப்போ பாருங்க, 20 இங்க ஒரு 5, 100 இங்க ஒரு 5. அப்போ எவ்வளோ, மொத்தமா லெஃப்ட் சைடு எனக்கு எவ்வளோ வருது, 500 வருது. ரைட் சைடு பாருங்க, இதை அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணும், 7 × 3 × 23. இப்போ தானே இதை மல்டிப்ளை பண்ணோம், 7 × 3 × 23 எனக்கு எவ்வளோ வரும், 400
83 கிடைக்கும். அப்போ 500ல இருந்து எனக்கு என்னவா மாறி இருக்கு? 483. அப்ப என்ன ஆயிருக்கு? டிக்ரீஸ் தான் ஆயிருக்கு. எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. 483னா எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு? ஒரு 17 டிக்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா? 17 டிக்ரீஸ் ஆயிருக்கு. எங்க இருந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு? 500ல இருந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பர்சன்டேஜா மாத்துறதுக்கு இன்டூ 100. சிம்பிளிஃபை பண்ணும்போது 0000 கேன்சல் ஆயிடும். 5ஆல நீங்க கேன்சல் பண்ணும்போது 3.4. ஸோ அப்ப ஆன்சர் வந்துருச்சு. 3.4% என்னது? டிக்ரீஸ். ஸோ இது வந்து என்ன? மெத்தட் 2 படி போடுறது. ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த லெஃப்ட் சைடு எவ்வளவு பர்சன்டேஜ், ஃபிராக்ஷன் வேல்யூ அதெல்லாம் எழுதி இருக்கிறேன். எக்ஸாமுக்கு போகும்போது டைரக்டா இதை மட்டும் தான் எழுதுவேன். ஓகேங்களா? இந்த ரேஷியோ மட்டும் எழுதிட்டு கேன்சல் பண்ணி ஆன்சர் போடும். அல்லது இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ மெத்தட் 1, மெத்தட் 2 எதுனாலும் இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்த நெக்ஸ்ட் இது பாருங்க, பர்சன் salary was decreased by 50% and subsequently increased by 50% and then again increased by 100%. How much percentage does he lose or gain? அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 3 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்ப 3 டைம்ஸ் கொடுத்துருக்கும் போது நீங்க என்ன பண்ணலாம்? மெத்தட் 1 போலாம், மெத்தட் 2 போலாம். எது போனாலும் பிரச்சனை கிடையாது. நான் என்ன பண்றேன்? மெத்தட் 1ல சால்வ் பண்றேன். இனிஷியலா எவ்வளவுன்னு வச்சுக்கலாம்? 100ன்னு வச்சுக்கலாமா? ஓகே. அடுத்து என்ன ஆகுது? 50% டிக்ரீஸ் ஆகுது. இப்போ 100 minus 50 எவ்வளோ? 50/100. இந்த 50% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 100 plus 50 150/100. அடுத்து என்ன ஆகுது பாருங்க? 100% இன்க்ரீஸ். அப்போ 10% இன்க்ரீஸ்ங்கிறப்போ 110 போடுவோம். அப்போ 100% இன்க்ரீஸ்னா 100 plus 100 நான் இந்த இடத்துல என்ன போடணும்? 200/100 போடணும். சிம்பிளிஃபை பண்ணலாம். 100க்கு 100 கேன்சல் ஆயிடும். இந்த 00க்கு இந்த 00 கேன்சல் ஆயிடும். இந்த 2 0க்கு இது கேன்சல் ஆயிடும். இப்போ ஃபைனலா என்ன இருக்கு? ஒரு 5 into 2 10 10 into 15 எவ்வளவு வருது? 150. ஓகேவா? அப்ப 100ன்னு இருந்தது இப்ப எவ்வளவு மாறிடுச்சு? 100ன்னு இருந்து இப்ப எவ்வளவு மாறிடுச்சு? 115 மாறிடுச்சு. அப்ப என்ன ஆயிருக்கு ஃபைனலா? 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கெயின் ஆஃப் 50%. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கெயின் ஆஃப் 50%. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்க. The number first increased by 16% and then increased by 14%. The number so obtained is now decreased by 30%. What is the net increase or decrease percent in the net increase or decrease percent? Okay, இது 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால ஒண்ணும் இல்ல. ஓகேங்களா? சோ இதை அப்படியே அடிச்சிருங்க. ஓகேவா? What is the net increase or decrease percent in the original number? Nearest one integer. பாயிண்ட்ல தான் வரும். ஸோ நமக்கு நியரஸ்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா, எனக்கு 3 தடவை இருக்கு. ஃபர்ஸ்ட் 16% இன்க்ரீஸ், அடுத்த 14% இன்க்ரீஸ், அதுக்கப்புறம் என்ன ஆகுது? 30% டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதை நான் மெத்தட் 1லயே நான் சால்வ் பண்றேன். இனிஷியலா 100ன்னு வச்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் 16% இன்க்ரீஸ்னா 116/100. அடுத்தது 14% இன்க்ரீஸ், அப்போ 114/100. அடுத்து என்ன ஆகுது? 30% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ 70 இதை கவனமா எழுதணும். இன்க்ரீஸா டிக்ரீஸாங்கிறத பார்த்து கவனமா எழுதணும். அப்போ 100க்கு 100 கேன்சல் ஆயிடும். இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிடும். சரி, அப்ப கீழே ஒரு 100 ஒரு 10 இருக்கு. ஸோ எப்பவுமே நான் ஒன்று வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, இதை அவ்வளோத்தையும் கேன்சல் பண்ணி கீழே நீங்க வந்து ஒரு நார்மல் வேல்யூ வைக்கிறத விட கீழே என்ன பண்ணிக்கலாம்? இந்த 1000 இருக்கட்டும். ஓகேவா? ஸோ மேல இருக்கிறத பெரிய வேல்யூவா இருந்தாலும் ஒரே மல்டிபிளிகேஷன்ல முடிச்சிடலாம். ஒரேடையா மல்டிப்ளை பண்ணிட்டு லாஸ்டா இந்த 1000ஆல டிவைட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? 3 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கிட்டா போதும். உங்களுக்கு சிம்பிளா இருக்கும். இப்போ உங்களோட டார்கெட் என்னன்னா, நீங்க ஒரு மல்டிப்ளிகேஷன் பண்ண போறீங்க. என்ன மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா, இந்த 116 இதுல இதான் வேலையே. உங்களுக்கு சிஜிஎல் டயர் 2ல கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கால்குலேட்டிவா இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி பெரிய கால்குலேஷன்லாம் கிடையாது. இந்த 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணக்கூடியது இந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய சேலஞ்சு. இப்போ இது 3 நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 92568 கிடைக்குது. 92568. இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுமா? இங்க இருந்து 3 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 92.568 92.568. அப்போ இதை அப்ராக்சிமேட் பண்ணும்போது நீங்க எவ்வளவு போடணும்? 92 போடணுமா 93 போடணுமா? அது எப்படி நம்ம கன்க்ளூஷன்? இப்ப 92.5 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. 92.5 வந்துட்டாலே அடுத்த நம்பர் தான் போகணும். 92.5க்கு கீழே இப்ப 92.4 92.3ன்னு இருந்ததுன்னா நீங்க 92 எடுக்கலாம். 92.5ன்னு வந்துட்டாலோ 92.5 அல்லது அதுக்கு மேல போயிடுச்சுன்னா நீங்க வந்து அப்ராக்சிமேஷன்ல என்னதான் எடுக்கணும்? இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ என்னதான்? 93 தான்.
ஓகேவா? ஸோ இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ 93 தான் எடுக்கணும். 92 எடுத்து வச்சிடக்கூடாது. இங்க 0.5க்கு கீழே போனாதான் 0.4 0.3ன்னு வந்தா மட்டும்தான் நீங்க என்ன எடுக்கணும்? 92 எடுக்கணும். இப்ப 93 அப்ப 100ன்னு இருந்தா 93 மாறி இருக்குன்னா என்ன இருக்கு? 7% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 7% டிக்ரீஸ். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. கன்சம்ஷன் ஆஃப் வீட் இன்க்ரீசஸ் பை 20%. எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீசஸ் பை 50%. வாட் வில் பி த எஃபெக்ட் ஆன் பிரைஸ்? இதுல என்ன சொல்றாங்க பாருங்க. கன்சம்ஷன் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுதான். அதே மாதிரி பிரைஸ் வந்து என்னன்னு கேக்குறாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்ன ஆயிருக்கு? 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு பிரைஸ் இன்டு கன்சம்ஷன் இல்லையா? இதான ஃபார்முலா. இப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துட்டாங்க, கன்சம்ஷன் கொடுத்துட்டாங்க, என்ன கேட்கறாங்க? பிரைஸ் கேட்கறாங்க. அப்ப இது வந்து என்னது? இது வரைக்கும் பார்த்தா சக்சஸிவ் மெத்தட் கிடையாது. இது நம்ம போன கிளாஸ்ல பார்த்த மெத்தட். ஓகேவா? ஸோ அது வந்து புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த கிளாஸ்ல இந்த கொஸ்டின் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க, அப்போ உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு, இது இருக்குன்னா இப்போ நீங்க எப்படி சால்வ் பண்ணும் இதை? பிரைஸ் இன்டு கன்சம்ஷன். பிரைஸ் ஆர் கன்சம்ஷன் கொடுத்துருப்பாங்க. எனக்கு கன்சம்ஷன் கொடுத்துருக்காங்களா? என்னது? 20% இன்க்ரீஸ். அப்போ என்ன பண்ணணும்? 120. அடுத்த எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகுது? 50% இன்க்ரீஸ். அப்போ எவ்வளோ? 150. இதுல இருந்து இது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. 30. எங்க இருந்து 30 இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 120ல இருந்து 30 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ 120 இன்டூ 100. ஸோ 30 இது போட்டோம்னா 4. இங்கே கேன்சல் பண்ண எவ்வளோ? 25. ஸோ என்னது? இன்க்ரீஸ் தானே. அப்போ எவ்வளோ? 25% எனக்கு எவ்வளோ ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 25% இன்க்ரீஸ். இந்த கொஸ்டின் பாருங்க, இது அதே தான். இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இந்த கொஸ்டின் பார்த்துருக்கோம். மறுபடியும் ரீகால் பண்றதுக்காக வச்சிருக்கேன். இப்போ இந்த பிரைஸ் ஆஃப் அன் ஐட்டம் ரெடியூஸ் பை 25%. இதோட சேல் வந்து ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சேல் வந்து இன்க்ரீஸ் பை X% சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்தமா ரிசிப்ட் வந்து எவ்வளவு ஆகுது? 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதுல ஃபார்முலா என்ன? ரிசிப்ட் ஈக்குவல் டு பிரைஸ் இன்டு சேல்ஸ், அந்த ஃபார்முலா. இப்போ எனக்கு ரிசிப்ட் வந்து என்ன ஆகுதான்? 20% இன்க்ரீஸ் ஆகுது. பிரைஸ் வந்து என்ன ஆகுது? 25% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப சேல்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கேன். இது எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல பாருங்க, இதே நான் எப்படி பண்ணும்? பிரைஸ் இன்டு கன்சம்ஷன் மாதிரியே இதை எடுத்துக்கணும். அது மாதிரியே எடுத்துக்கணும். பிரைஸ் ஆர் கன்சம்ஷன். கன்சம்ஷன்ல இங்க சேல் இருக்கு, எக்ஸ்பெண்டிச்சர் ரிசிப்ட் இருக்கு. நீங்க இந்த வார்த்தையிலே எடுத்தாதான் உங்களுக்கு குழப்பம் வராது. பிரைஸ் இது ரெண்டுல ஏதோ ஒன்று கொடுத்துருக்கோம். அப்ப 20% இன்க்ரீஸ்னா என்ன எடுத்துக்கணும்? 120 எடுத்துக்கணும். அடுத்த ஃபைனலா பாருங்க, எக்ஸ்பெண்டிச்சருக்கு பதிலாக இங்க ரிசிப்ட் இருக்கு. அவ்வளவுதான். அப்ப எக்ஸ்பெண்டிச்சர் ஃபைனலா என்ன ஆகுது? 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எவ்வளோ? 120. ஓகேவா? கிளியரா புரியுதா? ஸோ இது 125, இது எவ்வளோ? ரிசிப்ட், ஆமா 20. ஃபைனலா என்ன ஆகுது? ஒரு நிமிஷம். சாரி, பிரைஸ் ஆஃப் அன் ஐட்டம் வந்து டிக்ரீஸ். சரி, ஓகே. பிரைஸ் ஆஃப் அன் ஐட்டம் வந்து டிக்ரீஸ் கொடுத்துருக்காங்க, நான் இன்க்ரீஸ் போட்டேன். பிரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இப்போ டிக்ரீஸ்னா இப்போ பிரைஸ் வந்து நீங்க இந்த இடத்துல 25 போட முடியாது, 75 போடணும். டிக்ரீஸுங்கிறதுனால இது வந்து 75. அப்ப பாருங்க, ஃபைனலா என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ஒரு 25, 45 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எங்க இருந்து 45 இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 75ல இருந்து 45 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை கேன்சல் பண்ணும்போது 25 டேபிள்னா இது 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். 3 டேபிள்னா இது 15 டைம்ஸ். 15 into 4 எவ்வளோ? 60% நமக்கு இன்க்ரீஸ். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 60%. கிளியரா? சரி, இதோட நமக்கு இந்த சக்சஸிவ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் முடிஞ்சது. நம்ம அடுத்த கிளாஸ்ல இதே பர்சன்டேஜ்ல வேற கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ பர்சன்டேஜ்ல இருக்கிற கொஸ்டின் எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். கான்செப்ட் எல்லாமே ரொம்ப கம்மியா தான் இருக்கும், ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதனால இதுல இருந்து கொஸ்டின் வந்து எல்லா எக்ஸாம்லயும் கண்டிப்பா பர்சன்டேஜ்ல இருந்து மினிமம் ஒரு கொஸ்டின் ஆச்சு இருக்கும். ஓகேவா? அதனால இதை வந்து ஒமிட் பண்ணவே முடியாது. ஸோ பேசிக்கான டாபிக் இதெல்லாம். அதனால இதுல இருக்கக்கூடிய எல்லா மாடலையும் போட்டு பார்த்துருங்க. இது புரிஞ்சிருச்சுன்னா பின்னாடி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே, பின்னாடி வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கிளாஸ்ல இன்னொரு கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.